அதோட சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க, டிஸ்கில் ஆப்ரேஷன் பண்ணால் வந்து 100ல் ஒருத்தவங்களுக்கு கிளியர் ஆகும், பாக்கி பேர் படுத்து தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதோட வேணாம்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் திருமணத்தில் இருக்கார். நான் திருமணத்தினால அவர் சொல்லி அந்த ஆடுதுறைக்கு போங்க, போனீங்கன்னா அங்கே பார்க்குறாங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, பாத்ரூம் போக முடியாது, ரொம்ப சிரமம், படுத்தே தான் இருக்கு. நீங்க முதல்ல எதுல வந்தீங்க சார்? நான் வரும்போது ஆட்டோவில் வந்தேன். எப்படி ஆட்டோவில் வர்றதுக்கு என்னால் கையோட பேலன்ஸில் தான் வர முடியும். கால் கையில் கடுக்கும், குத்தும், கையோட பேலன்ஸ் பிடிச்சிட்டு கையோட பேலன்ஸில் வந்தாலும் கடுக்க தான் செய்யும். அப்படிதான் நான் வந்து ஒரு 10-15 நாள்கிட்ட வந்தேன். ஆட்டோட போகும்போதும் அந்த பெயின் இருந்துச்சு. இப்ப பைக்ல ஓட்டுறீங்களா? எல்லாம் இப்போலாம் வந்து எனக்கு வந்து கிளியர் ஆயிட்டு. இப்போ உங்களோட பல வேலையெல்லாம் செய்றீங்களா? எல்லா வேலைக்கும் போறேன் நார்மலா. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. நார்மலா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணீங்களா? நான் சொன்னது நீங்க சொன்ன எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் வலி இருந்து தெரிஞ்சு போக ஸ்டெப் ஸ்டெப்பா குறைஞ்சிருச்சு. நீங்க சொன்ன எக்ஸசைஸ்